ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அலட்சியமாக இருக்கிறாய். தங்கமே, உன்னுடன் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன். உனக்கு நாளை 2 விஷயங்கள் நடக்கப் போகிறது. அது என்ன தெரியுமா? ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு விஷயம் உன்னிடம் இருந்தது உன்னை விட்டு போகும். பயப்படாதே. நான் பயப்படும் அளவுக்கு எதுவும் சொல்லவில்லை. நல்லதை தான் சொல்கிறேன். முழுதாக காதில் வாங்கு. உன் மனதில் இருக்கும் ஒரு தேவையில்லாத பயமானது உன்னை விட்டு போகும். இன்னொன்று எது வரும் தெரியுமா? நிம்மதி. பயம் போனால் நிம்மதி வரும். நீ எதை எண்ணி பயந்து கொண்டு இருக்கிறாயோ அதற்கான விடை நாளை உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் எதுவும் நடக்காத பொழுது ஏதோ நடந்து விடுமோ என்று கவலைப்படுகிறாய். தங்கமே, நல்லது மட்டுமே நடக்கும் என்று மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் எண்ணினாய். நல்லது மட்டும்தான் நடக்கும். கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நாளை 2 விஷயம் நடக்கும் என்று சொல்லிவிட்டேன். அதுவும் நல்லதாகத்தானே சொல்லியிருக்கிறேன். நடக்கப் போவதை தானே சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக நீ நாளையிலிருந்து நிம்மதியாக இருப்பாய். உன்னுடைய மனதில் இருக்கும் பயமோ உன்னை விட்டு நீங்கிவிடும். அந்த பயத்தை நான் எடுக்கிறேன். சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் பயந்து கலங்கி நிற்கும் பொழுது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் பாதியிலேயே விட்டு விடுகிறாய். வரும் நிம்மதியை கூட உன் பயத்தில் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன்னுடைய நிம்மதியை தூக்கி எறிந்து விடுகிறாய். பயம் வந்தால் வரும் நிம்மதி கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். நீயே உன்னை ஒரு வளையத்திற்குள் பூட்டி வைத்து கொள்ளாதே. திறந்து வா. பயம் என்ன உன்னை தப்பான வழிக்கா கொண்டு செல்ல போகிறது? நீயாகத்தானே ஏதேதோ யோசித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயப்படும் அளவுக்கு எதுவுமே தப்பாக இல்லை. நீயாகத்தான் தப்பாக நடந்து விடுமோ என்று நினைக்கிறாயே தவிர எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் சரியாகத்தான் அனைத்துமே நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். பேரும் புகழுடனும் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய எதிர்காலமோ என் கையில். பிறகு எதற்கு கவலை? தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.